ஏன்னா சில பேருக்கு வந்து மார்னிங் எந்திரிச்சோடனே அசிடிட்டி வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும், ஆசிட் செக்ரீஷன். அவங்களுக்கு வந்து ஜிஞ்சரோ லெமனோ சூட் ஆகாது. சில பேருக்கு ரொம்ப ஆல்கலைனா இருப்பாங்க அவங்க கட். ஸோ அவங்க பாடியோட பிஹெச் லெவல் பொறுத்து தான் அந்த டெசிஷனை நம்ம எடுக்க முடியும். சில பேருக்கு சூட் ஆகும், சில பேருக்கு சூட் ஆகாது. என்னோட சஜஷன் என்ன இந்த விஷயத்துல அப்படின்னா, நீங்க காலையில எந்திரிச்ச உடனே ஒரு வாட்டர் குடிக்க போறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இன்கிரீடியன்ஸ் போட்டு குடிக்கிறது நல்லது. பட் 2 to 3 இன்கிரீடியன்ஸ் ஸ்டிக் பண்ணிக்கிட்டா பெட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ ஒன்ஸ் கம்ஃபர்டபுளா ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 to 4 மேக்ஸிமம் போகலாம். 4க்கு மேல இன்கிரீடியன்ட் போகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா ஒரு நாளைக்கு ஒரு 1 வீக்குக்கு ஒரு காம்பினேஷன், இன்னொரு வீக்குக்கு இன்னொரு காம்பினேஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டர். எல்லாமே ஒரே செட்ல போட்டு குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு 3 இன்கிரீடியன்ஸ் ஒரு காம்பினேஷன் ஆகும், இன்னொரு 3 இன்கிரீடியன்ஸ் ஒரு காம்பினேஷனாக வச்சுக்கிட்டீங்கன்னா பாடி ஆல்சோ வில் கைண்ட் ஆஃப் டேக் இட். ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா ஹெல்ப் பண்ணும். பட் மார்னிங் டு ஸ்டார்ட் த டே வித் இந்த மாதிரி வாட்டர்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் தான். ஸோ